ஆடி அமாவாசை அன்னைக்கு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காயை பயன்படுத்தி ஒரு ஹெல்தியான டேஸ்டான ரெசிபி தான் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு சூப்பர் கிச்சன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை செய்யறதுக்கு மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லக்கூடிய பரங்கிக்காயை 150 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த காயில் உள்ள தோலையெல்லாம் சீவிட்டு கழுவிட்டு கேரட் துருவுறது மாதிரி இந்த மாதிரி நைஸாக துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தால் கூட நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. துருணை இந்த மஞ்சள் பூசணிக்காய் ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காய்ந்ததுக்கப்புறமா முந்திரி, உலர் திராட்சை இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மீதமாக இருக்கிற நெய்யில் நம்ம துருவி வச்சுருந்த மஞ்சள் பூசணிக்காயை சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மஞ்சள் பூசணிக்காய் துருவலை வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த காயில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த நெய்யில் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அதே பேன்லையே 1 கப் அளவுக்கு சிறுபருப்பு சேர்த்துருக்கேன். இந்த சிறுபருப்பையுமே நல்ல சிறுவான அனலில் வச்சுட்டு நல்ல ஒரு பொன்னிறமான கலர் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருப்புமே நல்ல சிவந்து பொன்னிறமான கலர் வந்துடுச்சு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம வறுத்த இந்த சிறுபருப்பை தண்ணி ஊற்றி 2-3 முறை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பருப்பை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த மஞ்சள் பூசணிக்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த கப்பால் பருப்பை மெஷர் பண்ணீங்களோ அந்த கப்பால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விசிலையும் போட்டு கரெக்டாக 2 விசில் வரைக்கும் வேக வச்சு இறக்கிக்கோங்க. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம பருப்பு அளந்த கப்பாலேயே பாதி கப் அளவுக்கு மட்டும் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி நைலான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இந்த ஜவ்வரிசியை நல்லா வெடித்து பொரிஞ்சு நல்ல வெண்மையாக வர அளவுக்கு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இது போல் வறுத்துக்கோங்க. வறுத்த இந்த ஜவ்வரிசியில் நம்ம பருப்பு அளந்த கப்பால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு எந்த விதமான டிஸ்டர்புமே பண்ணாமல் இந்த ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஜவ்வரிசி நல்லா மலர்ந்து சாஃப்டாக பளிங்கி போல் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. வெந்த இந்த ஜவ்வரிசி ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம காய் துருவலும் பருப்பும் வேக போட்டிருந்தோம்ல அதை பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பருப்பை நல்ல சூடாக இருக்கும் போதே மத்தோ அப்படி இல்லாட்டா இந்த மாதிரி கரண்டியோ பயன்படுத்தியும் நல்லா இந்த மாதிரி சொயட்டி கலந்து கொடுத்து மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தித்திப்பு சுவைக்காக நான் இன்றைக்கி பருப்பு அளந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை மெஷர் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு அளந்த கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி மேற்கொண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வாசத்துக்காக 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக ஏலக்காய் பொடியும் ஒரு பிஞ்சுக்கும் குறைவாக பச்சைக்கற்பூரம், அதாவது ரொம்ப கொஞ்சம் தான் பச்சைக்கற்பூரம் சேர்க்கணும். அந்த பச்சைக்கற்பூரத்தை இந்த மாதிரி விரல்களாக நசுக்கிட்டு இந்த மாதிரி தூவி விட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா சொயட்டி கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியோட டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக 1 கப் அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய் பாலாக சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் பாலுக்கு பதிலாக வெறும் பால், பசும்பால் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேஸ் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பால் சேர்த்ததுக்கப்புறமா கேஸ் ஃப்ளேமை ஆன் பண்ணிகிட்டே வச்சுருந்தீங்கன்னா பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்ல திரிசல் மாதிரி வந்துடும். ஸோ கம்ப்ளீட்டாக கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை மேற்கொண்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக அமாவாசை விரதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கொடிக்காயான பரங்கிக்காயை பயன்படுத்தி பாசிப்பருப்பு ஜவ்வரிசி சேர்த்து சுவையான அருமையான ஹெல்தியான பாயாசம் ரெசிபி செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.